ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம். கேலண்டர் மாட்ட வேண்டிய மற்றும் மாற்றக்கூடாத திசைகள். சுவாமி பட கேலண்டரை பூஜை அறையில் வைக்கலாமா? அப்படி வைத்த சுவாமி பட கேலண்டரை என்ன செய்வது? கேலண்டரை எப்படி தேர்வு செய்வது? கேலண்டரில் உள்ள எழுத்துக்கள் எந்த நிறத்தில் இருக்க வேண்டும் ஆகியவற்றை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாஸ்து சாஸ்திரப்படி திசைகளுக்கும் நம் வீட்டில் வைக்கும் பொருட்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. எந்த ஒரு பொருளையும் வைப்பதற்கு என்று குறிப்பிட்ட திசைகள் ஏற்றதாகவும் சில திசைகள் எதிரானவை என்றும் சொல்லப்படுகிறது. சரியான திசையில் ஒரு பொருளை வைத்து பயன்படுத்தும் போது அதற்குரிய நன்மைகளை நாம் முழுவதுமாக பெற முடியும். அதுவே எதிராக வைக்கும் போது நமக்கு எதிர்மறை விளைவுகள் ஏற்படும். புத்தாண்டு பிறந்ததும் எத்தனையோ பொருட்கள் வாங்குவதுண்டு. அவற்றில் மிக முக்கியமானது கேலண்டர். இதை சிலர் இலவசமாக கிடைத்தது என வாங்கி வந்து மாட்டுவார்கள். இன்னும் சிலர் இதையே தேடி பிடித்து வாங்கி வந்து மாட்டுவார்கள். வீட்டின் கேலண்டர் எப்படி இருக்க வேண்டும், எந்த திசையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் புது வருடம் பிறந்ததும் அனைவரின் வீடுகளிலும் புது வருடத்திற்கான கேலண்டரை வாங்கி மாட்டுவோம். அப்படி கேலண்டர் வாங்கும் போது பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு விருப்பமான தெய்வத்தின் படம் இருப்பது போல் வாங்கி வந்து மாட்டுவார்கள். அதிகமானவர்களுக்கு மகாலட்சுமியின் படம் இருப்பது போன்ற கேலண்டரை வாங்கி வந்து மாட்டுவார்கள். இந்த சுவாமி படங்கள் இருக்கும் கேலண்டரை அப்படியே கொண்டு வந்து பூஜை அறையில் மாட்டி வைத்து மற்ற தெய்வ படங்களுக்கு பூ வைக்கும் போது அதற்கும் பூ வைத்து பூஜை செய்யும் பழக்கம் உள்ளது. ஆனால் அந்த ஆண்டு முடிந்ததும் அந்த கேலண்டரை தூக்கி போட்டு விடுவார்கள். கோவிலிலோ அல்லது மரத்தடியிலோ கொண்டு போய் வைத்துவிட்டும் வந்து விடுவார்கள். இன்னும் சிலர் சுவாமி படம் என வீட்டிலேயே அதை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த இரண்டுமே தவறான செயல். பழைய கேலண்டர்களை வீட்டில் வைத்திருப்பதால் அவைகள் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து வீட்டில் தேக்க நிலையை ஏற்படுத்தும். அதேபோல் நம்முடைய பூஜை அறையில் வைத்து வழிபடும் பொருட்களை ஆண்டுக்கு ஒரு முறை வெளியில் எடுத்துக்கொண்டு போய் வைத்துவிட்டு வருவது வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றல்களையும் தெய்வீக தன்மையையும் குறைத்துவிடும். சரி, பழைய கேலண்டர்களை என்ன செய்வது? சுவாமி படங்கள் எல்லாம் கேலண்டரில் இருந்தால் அந்த கேலண்டரை அப்புறப்படுத்துவது எப்படி? பழைய கேலண்டர் அட்டைகள் சுவாமி படத்தோடு இருந்தாலும் வருடம் முடிந்த பிறகு அதை நம்முடைய வீட்டில் வைத்துக் கொள்வது நெகட்டிவ் எனர்ஜியை தான் கொடுக்கும். கேலண்டர் அட்டைக்கு மேலே ஒட்டி இருக்கும் அந்த காகிதத்தை மட்டும் பிரித்தெடுத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கால்படாத இடத்தில் போட்டு விடலாம். இல்லை என்றால் அந்த பேப்பரை தண்ணீரில் ஊற வைத்து கரைத்து மண்பாங்கான இடத்தில் ஊற்றிவிடுங்கள். சுவாமி படங்கள் போட்ட கேலண்டராகவே இருந்தாலும் அதை பூஜை அறையில் வைத்து சாமி கும்பிடக் கூடாது. கேலண்டரை மாட்டக்கூடாத இடம் பூஜை அறை. வீட்டில் மற்ற பகுதிகளில் நீங்கள் சுவாமி படம் போட்ட கேலண்டரை மாட்டிக்கொள்ளலாம். ஏனென்றால் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த அந்த சுவாமி படத்தை எடுத்து நம்மால் வெளியில் போட முடியாது. தினமும் பூஜை அறையில் வைத்து சுவாமி படம் போட்ட கேலண்டரை பூஜை செய்தால் அந்த சுவாமி படத்திற்கும் உயிரோட்டம் கிடைத்துவிடும். ஆகவே இனிமேல் பூஜை அறையில் சுவாமி கேலண்டரை வைக்க வேண்டாம். வீட்டில் ஒவ்வொரு பொருட்களையும் வைப்பதற்கு ஒரு முறை இடம் இருப்பது போல் கேலண்டர்களை மாட்டுவதற்கும் என்று ஒரு வரைமுறை உள்ளது. வாஸ்து சாஸ்திரப்படி ஒவ்வொரு திசையில் கேலண்டர் மாற்றுவதற்கும் ஒவ்வொரு பலன் உண்டாகிறது. அதேபோல் கேலண்டர் மாட்டக்கூடாத திசைகளும் உள்ளது. சுவாமி படம் போட்ட கேலண்டரோ அல்லது சாதாரண கேலண்டரோ எதுவாக இருந்தாலும் அதை கிழக்கு வடக்கு திசைகளில் மாட்டுவது நல்லது. அதாவது நீங்கள் மாட்டும் கேலண்டர் கிழக்கு திசையை நோக்கியோ அல்லது வடக்கு திசையை நோக்கியோ இருக்கும்படி மாட்ட வேண்டும். இதனால் புத்தாண்டில் உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். மேற்கு திசையில் இருக்கும்படி கூட கேலண்டரை மாட்டலாம். ஆனால் தவறி கூட தெற்கு திசையை நோக்கி இருக்கும்படி கேலண்டரை மாட்டி விடாதீர்கள். தெற்கு திசை என்பது பித்ருக்கள் மற்றும் துர்சக்திகளுக்கு உரிய திசையாகும். இதனால் அந்த திசையில் காலண்டர் மாட்டுவதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளின் அறையில் கிழக்கு நோக்கி கேலண்டரை மாட்டி வையுங்கள். இது அவர்களின் புத்தி கூர்மை மற்றும் நினைவாற்றலை பெருக்கும். அதேபோல் கேலண்டர் வாங்கும் போது சுவாமி படங்கள் பசுமை, வளமை, மகிழ்ச்சி, வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கும் வகையிலான படங்கள் இருப்பது போல் பார்த்து வாங்க வேண்டும். நடிகர்கள் சோகமான காட்சிகள் போன்றவை இருக்கும்படி பார்த்து வாங்கக்கூடாது. கேலண்டர் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான விஷயம், கேலண்டரில் உள்ள எழுத்துக்கள் கருப்பு நிறத்தில் இருக்கும்படி பார்த்து வாங்கக்கூடாது. எழுத்துக்கள் பச்சை அல்லது நீல நிறத்தில் இருக்கும்படி வாங்குவது சிறப்பானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.